If a plus b is equal to 10, ab is equal to 18, find the value of a square plus b square. ஓகேவா? இப்போ நமக்கு இங்க a plus b இருக்கு, ab இருக்கு. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் a plus b the whole square, a plus b whole square is equal to என்னதுன்னு பார்த்தோம்னா a square plus 2ab plus b square. கிளியரா? இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா a plus b is equal to 10 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், a plus b இருக்க இடத்துல என்ன போடலாம், 10 போடலாம். 10 ஸ்கொயர் is equal to a square ஓட வேல்யூ கிடையாது. a plus b is equal to 10 னா a is 5 லாம் போட்டுறக்கூடாது. a square ஓட வேல்யூ தெரியாது. a square அப்படியே போட்டுடுறோம். அப்புறம் 2 into ab ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 18 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் b square ஓட வேல்யூ என்ன எதுவும் கொடுக்கல. அப்போ b square அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். இப்போ 10 square என்னது, 10 square is 100 which is equal to நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வேரியபிள்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். a ஸ்கொயர் இங்க பிளஸ் b ஸ்கொயர், அப்புறம் என்ன வரும், பிளஸ் 2 into 18 is 36 வருமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மட்டும் இங்க வச்சுட்டு மீதி இங்க கொண்டு வரலாம். அப்போ என்ன வரும், 100 minus 36 is equal to, இங்க பிளஸ் 36 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், minus 36 is equal to a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வரும். 100 minus 36 என்னது? So this is 10 minus 4, இங்க என்ன வரும், 9 வரும். 9 minus 3 is 6. The answer is 64. So a square plus b square is equal to 64. Clear? இதோட ஆன்சர் வந்து 64. அதனால a square plus b square ஓட ஆன்சர் வந்து 64.